ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்டில் தேங்காய் பால் யூஸ் பண்ணி ஒரு ஃபேஷியல் தான் எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தேங்காய் பாலை ஃபேஸ் அண்ட் ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் பால் ஃபேஷியலில் 5 ஸ்டெப் வரும். ஃபேஷியல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸ்டெப் 1 கிளென்சர் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நான் கடையில் வாங்கின தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் கூட ரெடி பண்ணி தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது கூட வேறு என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாம், ஒரு விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கலாம். பட் நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா தேங்காய் பாலே நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்டர் பண்ணும். எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும். அதுதான் தேங்காய் பாலோட ஸ்பெஷலே. வின்டர் டேஸில் ஈவன் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கூட உங்களோட ஸ்கின் ட்ரை ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்காய் பால் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும். நம்ம ஃபேஸில் உள்ள ட்ரைனஸை ரிமூவ் பண்ணும், எக்ஸசிவ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும், ஆக்னியை ரிமூவ் பண்ணும், நம்ம ஃபேஸை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின்ல ஏதாவது இரிட்டேஷன்ஸ் இருக்குது, பர்னிங் சென்சேஷன் இருக்குது, ஒரு சன் டேமேஜ் இருந்தால் அதை ட்ரீட் பண்ணும். தேங்காய் பால் நம்ம ஃபேஸில் உள்ள ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஏஜிங்கை ப்ரிவென்ட் பண்ண முடியும், பிரைட்னஸ் கிடைக்கும், நல்ல ஒரு க்ளோயிங்கும் கிடைக்கும். கிளென்சரை காட்டன் யூஸ் பண்ணி என்னோட ஃபுல் ஃபேஸை நெக்கில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் உங்கள் ஃபேஸில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்டெப் 2 ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு டவலை ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி எக்ஸசிவாக இருக்க வாட்டரை ஸ்குவீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டவலை என்னோடய ஃபேஸில் வைக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய டவலாக கூட எடுத்துக்கலாம், ஒரு நீங்கள் நெக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். டவலில் உங்கள் ஃபுல் ஃபேஸை நெக்கில் வச்சுட்டு ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 to 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்டீம் பண்ணும்போது நம்ம போர்ஸை டீப்பாக கிளென்ஸ் பண்ண முடியும். ஸ்டீம் ரொம்பவே அவசியம். நம்ம லாஸ்ட் ஃபேஷியல் வீடியோவில் ஒரு ஹாட் வாட்டர் பாத்திரத்தில் நம்ம ஸ்டீம் பண்ணியிருப்போம். ஸோ இதில் இந்த மாதிரி மெத்தட் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஸ்டெப் 3 ஸ்க்ரப். அதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட தேங்காய் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து நான் மிக்ஸ் மசாஜ் க்ரீமை உங்கள் ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு 1 மினிட் கழித்து மசாஜ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மினிமம் 2 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் மசாஜ் பண்ணலாம். மசாஜ் க்ரீமோட கலரும் எனக்கு பிடிச்சிருக்கு அண்ட் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு எடுத்து மசாஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடைசியாக நம்ம ஃபேஷியலில் பார்க்குற ஸ்டெப் ஃபேஸ் மாஸ்க். அதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் சாண்டல்வுட் பவுடர் சேர்த்துக்கிறேன். சாண்டல்வுட் பவுடர் நான் எதுக்காக சேர்க்குறேன்னா, நம்ம ஃபேஸை பிரைட்டன் பண்ணும், நம்ம ஃபேஸில் இருக்க டேன் ரிமூவ் ஆகும், ஸ்கின்னை மாய்ஸ்டாக க்ளோயிங்காக வச்சுருக்கோம், ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணோம், நம்ம ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணோம், நம்ம ஃபேஸில் இருக்க ஆக்னியை ட்ரீட் பண்ணோம், உங்கள் ஃபேஸில் ஹீட் பாயில்ஸ் இருந்தால் அதுவுமே கண்ட்ரோல் ஆகும். சாண்டல்வுட் பவுடர் நம்ம ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணோம், நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அதிமதுரம் சேர்த்துக்கிறேன். அதிமதுரம் நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். நீங்கள் வாங்குகிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட்ஸ்லாம் அதிமதுரம் சேர்த்துருப்பாங்க. அதிமதுரம் நம்ம ஃபேஸை பிரைட்டன் பண்ணோம். உங்கள் ஃபேஸில் ஸ்கார் இருந்தால் அது ஃபேட் ஆகும், ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸை ப்ரிவென்ட் பண்ணோம் வராமல்.
நம்ம ஸ்கின்னை பியூரிஃபை பண்ணி நம்ம ஃபேஸில் உள்ள டேன் ரிமூவ் ஆகும், ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணும், எக்ஸசிவாக ஆயில் செக்ரிகேஷன் இருந்ததுன்னா அது ஸ்டாப் பண்ணும். ஸோ அதே மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால தான் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். நம்ம எப்படி சமையலுக்கு எல்லா டிஷ்லேயுமே மஞ்சள் சேர்த்துக்கிறோமோ அதே மாதிரி ஃபேஸ் மாஸ்க்லேயும் நீங்கள் எல்லா ஃபேஸ் மாஸ்க்லையும் மஞ்சள் சேர்க்குறது ரொம்பவே நல்லது. மஞ்சள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இதில் இருக்குது. நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும், ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை ஹீல் பண்ணும். உங்கள் ஃபேஸில் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தால் அது லைட்டன் ஆகும். 1 ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் பாலை இன்டேக்காக கூட நீங்கள் குடிக்கலாம், அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தேங்காய் பாலில் நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. கடைசியாக ஒரு விட்டமின் கேப்சூல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷனுக்காக சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். ஈவன் அந்த ஃபேஸ் மாஸ்க்கு நல்ல ஒரு கிளாஸி எஃபெக்ட்காக நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க்கை உங்கள் ஃபுல் ஃபேஸை நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் மாஸ்க் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வாரத்தில் 2 வாட்டி இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த தேங்காய் பால் ஃபேஷியலில் ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக பண்ணிடலாம். இதில் சில இன்க்ரீடியன்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாகவும் நான் சில இன்க்ரீடியன்ஸ் சொல்லியிருக்கேன், நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் பால் ஃபேஷியலை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.